எண்ணெய் வளம், எண்ணெய் கிணறே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 35-40 வருஷம் வரைக்கும் தான் இதில் இருக்கும். ஊற்று அவ்வளோதான் நின்று போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது நாடை சுற்றுலாவை மாற்று. துபாய் பாரு, ரியல் எஸ்டேட்டு, சுற்றுலா, அந்த நாட்டில் உபசரிப்புன்ற இருக்குல்ல, உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் உபசரிப்புன்ற ஒரு விஷயத்தில் துபாயை மிஞ்சறதுக்கு கிடையாது. காரணம் என்னன்னா, சுற்றுலா பயணிகள் வர 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 டாலரில் வருமானம் அவங்களுக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ போட்ட ட்ரோனில் போட்ட குண்டில் கதிகலங்கி போயிருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. குறிப்பாக அங்கு உள்ளவர்களுக்கு முதல்லாம் வீராவேசமாக சொல்லிட்டாங்க, ஹோட்டலில் தங்குறீங்களா இலவசம், சாப்பாடு சாப்பிட்றீங்களா கவர்மெண்ட் பார்த்துக்கோம், அதுவாச்சா இதுவாச்சு. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஈரான் அனுப்புகிறான்ல இந்த ட்ரோன்லாம், அதை நான் படித்தது தான். அந்த ட்ரோன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லை, இந்த பர்மா பஜார்லேயே இதுலேயே வைக்கிறாங்களே சின்ன சின்ன இதுவோ மாதிரி, அதுமாதிரி பொம்மை மாதிரி லட்சக்கணக்கில் வச்சுருக்கானா. இதை எதிர்த்து அடிக்கிறதுக்கு இவங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு நாடும். அப்போ எங்கே பொருளாதார அடி வாங்கும்? மிக துல்லியமாக மிக சரியான ஒரு போர் வியூகத்தை ஈரான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், துபாயோடைய ஒரு வாட்டர் பிளான்ட் அதை அடிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் உண்மையாக நான் படித்தது தான். அது சரியான காரணமாக தெரியல. என்னன்னா, இந்த வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா துபாயை அப்படி கடந்து போகிற மேகங்களை இவங்க நிறுத்தி அந்த கெமிக்கல் மாதிரி அதில் தூவி மழை பெய்ய வைப்பாங்க, செயற்கை மழை. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 4-5 வருஷமாக என்ன ஆகுதுன்னா, அந்த மேகங்களை நிறுத்தி கரண்ட் ஷாக், மின் அதிர்வுகளை கொடுத்து, இல்லை மின் காந்த அலைகளை அனுப்பி அங்கே மழை பெய்ய வைக்கிறாங்க. ஆக்சுவலாக ஈரான் என்ன சொல்லியிருக்கான், அந்த மேகங்கள்லாம் என் நாட்டுக்கு வர வேண்டியது, அங்கே மழை பெய்ய வேண்டியது, நீ பாட்டுன்னு அதை நிறுத்தி நீ அடித்து நீ காலி பண்ணி எனக்கு நீர்வளம் இல்லாமல் ஆக்கிட்டல புடிடா அப்படின்னு. இப்போ என்னன்னா, முழுக்க முழுக்க சுற்றுலாவே நம்பியுள்ள அந்த நாட்டில் பாலிவுட்டு, கோலிவுட்டு, டோலிவுட்டு, என்ன நான் துபாயில் அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கேன், நான் துபாயில் வில்லா வாங்கியிருக்கிறேன், நான் துபாயில் அதை வாங்கியிருக்கிறேன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவன் பூரா இப்போ கதிகளையும் போயிருக்கான். நம்ம ஊர் நடிகரே ஒருத்தர் பேர் சொல்ல விரும்பலை, இதெல்லாம் ரோடா, இதெல்லாம் மனுஷங்களா, இங்கெல்லாம் ஒரு டிராஃபிக்கா, நான் போய் அங்கே செட்டில் ஆகிறேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார். செட்டில் ஆகுங்க, இப்போ அங்கே இருக்கிறவங்க பூரா விட்டா போதையும் அங்கே வந்துட போகிறோன்னு. கிட்டத்தட்ட இந்த நிலைமை, இந்த போர் நிலைமை நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டு இருந்தால் துபாய் மீண்டு வருவதற்கு, முதல்ல யுஏஏ மீண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட 7 வருடங்கள் ஆகும் என்கிறார்கள். அவ்வளோ $1 ட்ரில்லியன் அவங்க செலவு பண்ணிட்டாங்க.